அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். அப்போ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எதுக்காக நடக்குது? ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து 15% இடங்கள் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்து கொடுக்குறாங்க. எல்லா மாணவர்களும் கலந்துக்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இஎஸ்ஐ, ஐபி கோட்டா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எல்லா ஸ்டேட்ல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல போகுங்க. அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு தனி அப்ளிகேஷன் போடணுமா? வேண்டியதில்லை. டைரக்டா கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்சிசி வெப்சைட்ல போய் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நம்ம கலந்துக்கலாம். அதுக்கு என்ன செக்யூரிட்டி டெபாசிட் 5,000, 10,000, 2 lakhs இந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு நம்ம கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். அடுத்தது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கிறது அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு 85% இடங்கள் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டேட் கோட்டா இடங்கள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுமே ஸ்டேட் கோட்டாக்கு தான். அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டா 65%, கவர்மெண்ட் கோட்டா 65%, மேனேஜ்மெண்ட் கோட்டா 35%. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ல 50% கவர்மெண்ட் கோட்டா, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. பட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங். தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளுக்கும் ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடையாது. அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டால போக முடியாது. அந்தந்த ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா தான் போக முடியும். நம்ம ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு இன்னொரு மாநிலத்தில் கவர்மெண்ட் கோட்டாக்கு போக முடியாது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் கோட்டாக்கு தனி ப்ராசஸ் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காம லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் போய் சேரணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்ட எங்களை கான்டாக்ட் பண்ண. இரவு 9 முதல் 10 வரைக்கும் 9363443685. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கன்னு சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் ஒரே கவுன்சிலிங் தாங்க. நிறைய குழந்தைகளுக்கு சந்தேகம், சார் பிடிஎஸ்க்கு தனியாக நடக்குமா? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, எல்லா கோட்டாக்குமே ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். பட் அப்ளிகேஷன் மட்டும் லாஸ்ட் இயர் 2 அப்ளிகேஷன் போட்ட மாதிரி இருந்ததுங்க. ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதில் வரும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வந்த அதே நாளில் tnmedicalselection.org வெப்சைட்டில் வருங்க. tnmedicalselection.org நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில் போடணுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படலாங்க. கிளிக் த லிங்க் அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் 2425 வருங்க. இது லாஸ்ட் இயருடைய ஃப்ளோ சார்ட். அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டா ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு அப்ளிகேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க நிறைய கேட்டகரி இருக்கும். என்ஆர்ஐ கேட்டகரியை டிக் பண்றதா தேவைப்பட்டா என்ஆர்ஐ கேட்டகரி, மைனாரிட்டி, அது தெலுங்கு மைனாரிட்டியா, மலையாள மைனாரிட்டியா, அந்த மாதிரி மைனாரிட்டி ஸ்பெஷல் கேட்டகரியா, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி எதுல வருங்க? கவர்மெண்ட் கோட்டால வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டா நீங்க அதை கிளிக் பண்ணி போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல போயிடுங்க. அப்போ இந்த 2 அப்ளிகேஷன் போட தேவைப்படலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் fill all the mandatory columns. அப்போ நீங்க அதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். அப்போ இந்த நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண மாதிரியே என்னென்ன டேட்டாஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்லோட் த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க? அப்லோட் பண்ணணும். நிறைய ஒரு 13-14 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சைஸ்ல தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி எங்க வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரமாட்டாங்க. 500 ரூபாய் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. அதில் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு, அது எஸ்சி எஸ்டிக்கு தேவைப்படாது. மற்றவங்க எல்லாருமே 500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபீஸ் கட்டணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லாருமே ஃபீஸ் கட்டணும். அப்ளை பண்றவங்க 1000 ரூபாய். அப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 500 rupees கட்டணும். 2 அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 1500 கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போட்டீங்கன்னா 1000 rupees கட்டணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் என்ன? ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ஃபில்ட் அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் த வெப்சைட்டுங்க.
அது ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 10 days 12 days டைம் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் 3 days எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது 7.5% ஒரு மெரிட் லிஸ்ட் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும். அதில் ஸ்பெஷல் கேட்டகரி, அது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கெல்லாம் தனியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அது போக மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி தனியாக வரும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி தனியாக வரும், மலையாள மைனாரிட்டி தனியாக வரும். ஸோ அது மாதிரி என்ஆர்ஐக்கு தனியாக வரும். அப்போ என்ஆர்ஐ அப்ளை பண்ணிங்கன்னா என்ஆர்ஐ வரும். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க என்ன கேட்டகரியில் அப்ளை பண்றீங்கிறது டிக் பண்ணிக்கணும். அது மறந்துடக்கூடாதுங்க. என்ஆர்ஐ வேணும்னா என்ஆர்ஐ டிக் பண்ணணும், மைனாரிட்டினா மைனாரிட்டி டிக் பண்ணணும். அப்பதான் உங்க ரேங்க் லிஸ்ட்ல வருங்க. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் based on the merit eligibility list, candidate will be scheduled for online counseling. பட் ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணிடுவாங்க. நம்ம நேரடியாக சென்னை போக வேண்டியதில்லை. நீங்க லேப்டாப்ல பண்ணலாம், நெட் சென்டர்ல போய் பண்ணலாம். பட் மொபைல்ல மட்டும் பண்ணாதீங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஒரு நான் ரீஃபண்டபிள் எப்போ நடக்கும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 5 daysல நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கெல்லாம் தனியாக ஃபிசிக்கலாக கூப்பிடுவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நேரடியாக கூப்பிடுவாங்க, சென்னை கூப்பிடுவாங்க, மற்ற கேட்டகரிக்கு ஆன்லைன்ல நடக்குங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது திருப்பி தரமாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1000 rupees கட்டணும். ஸோ ரெண்டுக்கும் வேணும் அப்படின்னா 1500 rupees நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. எனக்கு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேவையில்லை. பட் எனக்கு சிஎம்சி வேணும், அது பிரைவேட் கேட்டகரியில் வரும். இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா எல்லா காலேஜுக்குமே ஃபில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 30,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இட் இஸ் ரீஃபண்டபிள். அப்போ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐசி சென்னை, இதுக்கு நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. பட் நீங்க அதை தாண்டி நீங்க சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னாலும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் 30,000 ரூபாய் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுங்க. இல்ல எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 1 lakh rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது நம்மளுடைய ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ரெண்டுக்குமே நீங்க பண்ணணும் அப்படின்னா 1,30,000 ரூபாய் கட்டணும். அப்போ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, நீங்க அப்ளிகேஷன் போடுறதை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த ரீஃபண்ட் பேஸ்ட் ஆன் நிறைய எல்லாருக்குமே ரீஃபண்ட் வராது. நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு சில ஸ்டேஜஸ்ல நீங்க கல்லூரி கிடைச்சு நீங்க சேரலாம், ரீஃபண்ட் கிடைக்காது. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங், ஸ்பெஷல் ஸ்டே கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போ அதுக்கெல்லாமே நம்ம தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட் சாய்ஸ், நீங்கள் சாய்ஸை வந்து என்ன பண்ணுவோம், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, இதுதான் மிக முக்கியம், சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், உடனே லாக் பண்ணிடுவாங்க. அவருக்கு டைம் கொடுப்பாங்க, 8 days கொடுப்பாங்க. உங்கள் மனநிலையெல்லாம் மாறும். இந்த காலேஜ் முன்னாடி போடுறதா, இந்த காலேஜ் பின்னாடி போடுறதா, சாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு தெளிவா பண்ணுங்க. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணது லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் எதுல பண்ணுவாங்க, வெப்சைட்ல போடுவாங்க. அப்போ அந்த சீட் அலாட்மெண்ட் ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்ட் கிளாஸ் பை அப்ளைங், அந்த ரிசர்வேஷன் பாலிசி படி உங்களுக்கு, நமக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி படி நடக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிசர்வேஷன் கிடையாது. Allotted candidate can be payment of tuition fees. லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, யார் யாருக்கெல்லாம் காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த எந்த கல்லூரி அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுங்க. டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜுக்கு 18,025 rupees பே பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 4.35 lakhs அல்லது 4.4 lakhs அல்லது ஒரு சில கல்லூரியில் 4.5 lakhs. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல 4.5 lakhs இருக்குதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 lakhs பே பண்ணணும். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs பே பண்ணணும். என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா செகண்ட் ரவுண்ட்ல வருங்க, 21.5 lakhs பே பண்ணணும். அப்போ இந்த பேமெண்ட் எப்படி பண்றது, ஆன்லைன் மோட். இந்த பேமெண்ட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தனியா தெளிவா சொல்றேன். ஸோ மிக முக்கியமா நீங்க அந்த பேமெண்ட் ப்ராசஸ்ல நிறைய சந்தேகங்கள் வரும். பேமெண்ட் பண்ண முடியாம போகும். நேரடியாக நெஃப்ட் பண்ணிடலாமா, ஆர்டிஜிஎஸ் பண்ணிடலாமா, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இருக்கு,
ஆஃப்லைன் சலான் மோட் பேமெண்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம தெளிவா வீடியோ பண்ணுவோம். ஸோ அந்த நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஆர்டரை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த காலேஜில் போயிட்டு நீங்க சேரணும் அப்படிங்கிறது தான் கடைசியா, அந்த கல்லூரியில் போய் சேரணும். இது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். அப்போ allotted candidates make a tuition fees பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு எந்த கல்லூரியில் உங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்ட சொல்றாங்க, இந்த நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கல்லூரிக்கு போகாது, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருக்கும். செகண்ட் கவுன்சிலிங்லயும் அது மெடிக்கல் செலெக்ஷன் தான் இருக்கும். மீண்டும் அந்த டியூஷன் ஃபீஸ் செகண்ட் கவுன்சிலிங் பே பண்ற மாதிரி இருக்காது. அப்போ இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல டியூஷன் ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் ஆகும், எந்த ஸ்டேஜ்ல ரீஃபண்ட் ஆகாது, ஒருவேளை நீங்க கல்லூரியில் சேரலைன்னா ரீஃபண்ட் ஆகுமா, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதுங்கிற சந்தேகம் வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதங்கிற சந்தேகம் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்துக்கு எல்லாமே கண்டிப்பா நாங்கள் தெளிவான வீடியோ பதிவு பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதே மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.